ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஈவினிங் போடுறதுனால மாலை வணக்கம் சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எப்படி ஒரு இமேஜ் வச்சு லைவ் ஸ்ட்ரீம் போடுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இமேஜ்னா ஏதாவது ஒரு சமையல் குறிப்பு, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயுர்வேத குறிப்பு, இல்லைன்னா கவிதைகள், இல்லைன்னா ஏதாவது இமேஜ், இல்லைன்னா நம்மளோட ஃபோட்டோ மட்டும் தெரியுற மாதிரி லைவ் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். கண்டினியூவாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த யூடியூப் ஹோம் பேஜில் ப்ளஸ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு லைவ் வந்துச்சா, இதில் இந்த நெக்ஸ்ட் பட்டன் பக்கத்தில் ஒரு பென்சில் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த பென்சிலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இது மேலே மேலே அப்படி மெல்ல தூக்குங்க. இதில் கிட்ஸ் இதை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுங்கிறது சொல்லியிருக்காங்க. கிட்ஸ் பார்க்கக்கூடாதுன்னா நோன்னு கிளிக் பண்ணுங்க. கிட்ஸ் வந்து குழந்தைகள் பார்க்கலாம்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்க. நம்ம எப்பவுமே குழந்தைகள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறது. நோ கிளிக் பண்ணி வச்சிருக்கோம். பேக் கொடுத்தாச்சு. இதில் இந்த ஸ்க்ரீன் காஸ்ட் இருக்குல்ல, ஸ்க்ரீன் காஸ்ட், அதில் கிளிக் பண்ணுங்க. அதில் கிளிக் பண்ணால் இப்போ கேம் டைட்டில் கேட்கும். நமக்கு அது எதுவும் தேவையில்லை. ஸ்க்ரீன் காஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் கேட்கும். இந்த பேஜில் இந்த ஸ்டார்ட் கொடுங்க. சிங்கிள் ஆப்பா இல்லை நிறைய கேட்கும். நம்ம என்டையர் ஸ்க்ரீன் சிங்கிள்னா ஒரு ஆப்பில் நம்ம ஏதாவது கேம் விளையாடுறதா அந்த ஆப்பை கொடுக்கலாம், இல்லைன்னா என்டையர் ஸ்க்ரீன் கொடுக்கலாம். நம்ம என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா இப்படி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜில் நம்ம ஒரு ரவுண்டாக நம்ம வீடியோ தெரியுதுல்ல, இந்த வீடியோவை நம்ம எப்படி நம்ம வெளியே தெரியாமல் இருக்கணும்னா, நம்ம வீடியோவை இந்த இடத்துல போய் இந்த வீடியோட வட்டத்தை குறைக்கலாம். வட்டத்தை எப்படி குறைச்சலாம் தெரியாது. ஓகேவா? இனி பேக் வாங்க. பேக் வந்துட்டு வீடியோ வேண்டாம் அப்படின்னா இந்த வட்ட சிம்பிள் எங்கனாலும் நம்ம மாற்றிக்கலாம். இங்கே மாற்றிக்கலாம், எங்கே ஸ்க்ரீனில் எங்கே வேணால் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி கொடுக்கலாம்னு இதில் நம்ம இந்த கோ லைவ் கொடுத்தா தான் நம்ம ஸ்க்ரீனு வெளியே வரும். அதுக்கு முந்தைய நம்ம எங்கே போகணுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம ஃபோட்டோ வேணால் ஃபோட்டோவில் போய் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ நான் இந்த இதில் இந்த யோகா முத்திரை வந்து நம்ம கொடுக்கலான்னு ஒரு நிறைய யோகா முத்திரை இருக்கு. அதில் ஒவ்வொரு யோகா முத்திரை கொடுக்கலான்னு ஒரு சின்ன வச்சிருக்கேன். அப்புறம் ஃபோட்டோஸை வியூ பண்ணியாச்சு. நான் இந்த யோகா முத்திரை இருக்குல்ல, இப்போ இதை தான் நம்ம ஸ்க்ரீனில் பேக்கில் வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்க போகிறோம்னு பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் நம்ம இந்த ஸ்க்ரீன் வச்சாச்சா, இனி நம்ம ஒன்று சொல்கிறோம். இந்த கமாண்டு, அதுக்கு இந்த கமாண்ட் வரணும்னா இந்த கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த கோ டு லைவ் கொடுத்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம யாராவது பார்க்குறாங்கன்னா இதுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இதில் ஓகே நம்ம ஏதாவது மாற்றிக்கலாம்னா நம்ம ஸ்கோர் பண்ணும்போது இங்கே வரும். இப்போ இந்த ஒன்று குறிப்பிட்ட டைமு, அடுத்து நம்ம இப்போ ஃபோட்டோவில் இருக்கனால ஃபோட்டோ பேஜுக்குள்ள இருக்கனால இப்படி போட்டிங்கன்னா அடுத்தது வரும், இப்படி போட்டிங்கன்னா அடுத்தது வரும். ஓகேவா? இதுதான் இதோட மெத்தேடு. இதில் வேற ஒன்றும் இல்லை. நம்ம மேலே உள்ள சிம்பிளை பார்க்கணும்னா நம்ம ரவுண்ட் ஐக்கான் இருக்கலாம், நம்ம ஃபோட்டோ இருக்குமே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் சரி இப்போ எனக்கு பாஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இந்த பாஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது பாஸ் ஆயிரும். அப்போ நம்ம வேறு ஏதாவது வேறு எதுனாலும் மாற்றிக்கிட்டு திருப்பி இந்த ரவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ளது தெரிஞ்சாலும் ப்ளே பட்டனை கொடுத்தா திருப்பி லைவில் போயிடும். இவ்வளோ தான் மேட்ரு. இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். புரிஞ்சவங்க லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. புரியாதவங்க திருப்பி ஒருக்கா பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதில் என்ன, நம்ம இந்த ஃபோட்டோ இப்படி சும்மா எடுத்தோம்னா இந்த எடிட்லாம் காட்டும். ஒரு தடவை கூட இப்படி தட்டிட்டா அந்த இது போயிடும். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.